நம்மளோட பாரம்பரியமான ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் ஷேர் பண்ண போறேன். என்ன ரெசிபி தானே கேட்குறீங்க? கம்மங்கூழ் எப்படி செய்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சாட்டர்டே ரெசிபி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கம்மங்கூழ் செய்றதுக்கு 1 கப் கம்ப நல்லா வாஷ் பண்ணிட்டு, கம்பு பொங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஊற விட்டுறலாம். இந்த மாரி ஊற வச்சு கூழ் காய்ச்சும்போது, கூழ் வந்து புளிப்பு தன்மையோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஊறிருச்சு. இதுல இருக்க தண்ணிய தனியா வடிகட்டிட்டு, கம்ப ஒரு ஜார்ல சேர்த்துட்டு, எடுத்து வச்சுருக்க தண்ணிய கொஞ்சமா சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இத அப்படியே ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு, நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணியும் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் பழைய சாதம் சேர்த்துட்டு, நல்லா தண்ணியா கூழ் வந்து கரைச்சு எடுத்துட்டு, அப்படியே அடுப்புல எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு, கையெடுக்காம கூழ் கிண்டணும். அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சே கிண்டுங்க. நல்லா பொறுமையா அத கிண்ட கிண்ட அப்படியே களி பக்குவத்துக்கு வந்துரும். கரெக்ட்டான பக்குவத்துல இருக்குன்னு சொல்லி எப்படி பார்க்குறதுன்னா, கையில வந்து தண்ணி நனைச்சுட்டு, அப்படியே அது மேல தொட்டு எடுத்தீங்கன்னா, நம்ம கையில ஒட்டவே ஒட்டாது. இந்த மாரி இருந்துச்சுன்னா கரெக்ட்டான பக்குவத்துல இருக்குன்ட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, இத நல்லா ஆற விட்டுறலாம். இப்ப கூழ் எப்படி சர்வ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? இது கூட 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. கூழ் வந்து ரொம்ப கெட்டியா இருக்குன்னா, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் கம்மங்கூழ் ரெடி. அப்படியே இந்த கூழ் மேல கொஞ்சமா வெங்காயம் தூவி விட்டு, மாங்காய் ஊறுகாய், மோர் மிளகா, சின்ன வெங்காயம் வச்சு கடிச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சாட்டர்டே ரெசிபி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.